வணக்கம். முதல் பாட்டில திங்கிங் ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம். அதை பார்க்காதவர்கள் அத பார்த்துட்டு வந்தா, இதன் தொடர்ச்சி புரியும். சரி, நம்ம செகண்ட் பார்ட்க்கு போவோம். கவனிக்க வேண்டிய விஷயம், வொர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மென்ட். சிம்பிளாக சொன்னால், கம்பெனி தன்னுடைய டே டு டே எக்ஸ்பென்ஸுக்கு தேவையான பணத்தை இன்வென்டரி, ரிசீவபிள்ஸ், பேயபிள்ஸ் எவ்வளவு எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்ணுகிறது என்பதுதான் அது. இது சரியாக இல்லை என்றால் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். பிஃபோர் வி ஸ்டார்ட், அடுத்த தலைமுறை மாணவர்கள் பங்குச்சந்தை பற்றிய அறிவை எளிதாக பெறவும், அதில் ஆர்வம் வளர்க்கவும் நாங்கள் உருவாக்கும் ஷார்ட்ஸ் வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். அப்புறம் ஃபியூச்சருக்கான ஏதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கா? குவான்டிஃபைட் ப்ரொஜெக்ஷன்ஸ், அடுத்த சில வருஷங்களுக்கு ரெவென்யூ, ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னு மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்களா? அதை மற்ற கம்பெனிகளுடன் கம்பேர் பண்ணி பார்க்கணும், பெஞ்ச்மார்க்கிங் பண்ணணும். சில இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஷார்ட்கட்டு மாதிரி சில கிரைட்டீரியா வைத்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன். உதாரணமாக பிஇ ரேஷியோ 15க்கு கீழே, பிபி ரேஷியோ 2க்கு கீழே, ப்ராஃபிட் க்ரோத் 10% மேலே, டெட் டு எக்விட்டி 1க்கு கீழே, ROCE 15% மேலே, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே இருக்கணும்னு. இது எந்த அளவுக்கு சரி? இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஒரு ஃபில்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை மட்டுமே வைத்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. இது ஒரு சர்ஃபேஸ் லெவல் வியூ தான். அப்போ என்ன முக்கியம்? முக்கியமான விஷயம், கம்பெனியோட வேல்யூவேஷன் வைத்து கம்பெனி அதனுடைய இண்டஸ்ட்ரி ஆவரேஜை விட ஓவர் பிரைஸ்டா அண்டர் பிரைஸ்டான்னு பார்க்கணும். நல்ல கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஓவர் பிரைஸ்டாக வாங்கினால் ரிட்டர்ன் பார்ப்பது கஷ்டம். R&D செலவுகள் இதெல்லாம் கண்ட்ரோலில் இருக்கா? தேவையில்லாத செலவு செய்தால் ப்ராஃபிட் குறைந்துவிடும். நிச்சயமாக ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் என்பது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி. ஒவ்வொரு நம்பருக்கு பின்னாலும் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் மாடல், ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ஃபியூச்சர் கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கும்? அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இதுக்கு மேனேஜ்மெண்ட்டின் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கணும். புதுசாக என்ன ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த ப்ராடக்ட்ஸு மார்க்கெட்டில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுமா? என்ன ப்ரைஸில் விற்க போகிறாங்க? இதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான்ஸ், அதாவது புதுசாக ஃபேக்ட்ரி கட்டுறாங்களா, மஷின் வாங்குறாங்களா, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க, கையில் இருக்கிற சர்ப்ளஸ் கேஷை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, டிவிடெண்டாக கொடுக்க போகிறாங்களா, இல்லை ரீஇன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா? இதெல்லாம் க்ரோத் டிரைவர்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கும். அது நியூ மார்க்கெட்டாக இருக்கலாம், நியூ டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை அக்விசிஷன்ஸாக இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் தன்னுடைய காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு கேட்கணும். அவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்களா, இல்லை ரியலிஸ்டிக்காக பேசுகிறாங்களா? மற்ற கம்பெனிகளை வாங்கியது ப்ராஃபிட்டபிளாக இருந்திருக்கிறதா, இல்லை சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போதைய டெக் வேர்ல்டில் R&D மற்றும் AI ரெடினஸ் எப்படி இருக்கு? மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் ஹிஸ்ட்ரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூஷன் அபிலிட்டியை காட்டும். AI ரெடினஸ் ஃபியூச்சருக்கான அவங்களுடைய விஷனை காட்டும். இது எல்லாத்தையும் விட கம்பெனியோட பொட்டன்ஷியல் ஃபியூச்சரை பார்க்கணும். அதாவது இப்போதைக்கு ரெவன்யூ தராத, ஆனால் ஃபியூச்சரில் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பிரேக் த்ரூ ப்ராடக்ட்ஸ், இல்லை ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்கிற பைப்லைன் அசெட்ஸ் ஏதாவது இருக்கா? பேட்டர்ன்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வச்சுருக்காங்களா அந்த ப்ராடக்ட்ஸ்? ஸோ அதனுடைய ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளுடன் பொருத்தி பார்க்கணும்.